மாமா இன்னும் தூங்கிட்டு இருக்கியே? நான் இல்லாமல் எப்படி தான் டெய்லி எந்திக்கிறது தெரியல. மாமா எந்திரிங்க மாமா. நீ சண்டை நேரம் ஃபுல்லாக தூக்கம் தான் போலையே, எழுப்ப முடியாதோ? மாமா இங்கே நின்று கூப்பிட்டாலும் கேட்காது, நீ எந்திக்கிற மாதிரி இல்லை. மாமா 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 எந்திரிங்க. எந்திரிக்கலையா? மணி என்ன? சொல்லுடிங்கண்ணா. எந்திரிங்கன்னா சொல்லலாம். கொஞ்ச நேரம் தூங்குறேம்மா. என்னை வெளியே கூட்டு போகிறேன்னு சொன்னாடா நீங்கள்? ஆ, நீ வெளியே எங்கேயும் போகலன்னு சொன்னீங்க, என் கூட தானே இருக்க போகிறேன்னு சொன்னேன். உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்பீரா? எந்திரிங்க. 1 ஹவர்மா தூங்கி எழுந்திக்கிறேன். சண்டே தானே இன்னைக்கு. அதனால் அடுத்த சண்டே நல்லா தூங்க. என்னாச்சு? எந்திரிச்சுன்னா இங்கே வந்து படுத்துடுங்க. கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்டி. என்னாச்சு மாமா? மாட்டானாக்கா? இல்லையே, ஏன் கேட்க? இல்லை, வீட்டு வந்து படுத்துட்டீங்களா தான் கேட்டேன். பாப்பலங்கம்மா பார்த்தியா? பார்த்தா அண்ணன் ரூமில் தூங்கிட்டு இருக்கேன். கேஸும் எழுந்திரிச்சிட்டனா? அவனுக்கு இன்னைக்கு தூக்கம் அதிகமாகிட்டு நம்ம தங்கச்சை பார்த்தோன்னே. இல்லையா, நைட்டு தூக்கம் லேட் ஆகிட்டு நம்ம தெரியலையா? எப்போ தூங்கினாவோ ரெண்டிரும். ரொம்ப நேரம் ஆகிட்டுன்னு தான் சொன்னான் மைனி. 2 பேரும் விளாண்டுட்டே இருந்தாங்க. அப்படி சமையல் ஆகிட்டா? ம், ஆயிட்டு சாப்பிட வாங்கலாம். ஏன்ட்டுங்க? இருந்தாலும் சரியாக தான் இருக்குது, இல்லைனாலும் சரியாக தான்ப்பா இருக்குது. நான் இருந்தாலும் சரியா இருக்கா? எதுக்கு? தூங்க விட மாட்டேங்கடி, எழுப்பி விட்ருது. அவங்க 2 பேரும் வந்து எழுப்பவே மாட்டாங்க தெரியுமா? இவனுக்கு வந்து எழுப்புனா தான், இல்லைன்னா அவங்க பாட்டு விட்டுருவாங்க. அப்படியா? அப்போ ஒழுங்கா சாப்பிட்றதே கிடையாதுண்ணே. நான் என்ன சொன்னால் நீ என்னடி புரிஞ்சுக்கிற? எனக்கு தேவையை அதை நான் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் இங்கே இருந்தால் ஒழுங்கா சாப்பிட மாட்டீங்க. வரீங்களா ஊருக்கு? ஆ, அங்கேருந்து வேலை பார்த்தானே, அப்பப்போ இங்கே வந்துட்டு போக வேண்டியதானே? நீங்கள் வரும்போது எனக்கும் டைம் கிடச்சா நானும் வரேன். வந்தால் எசை பார்த்துட்டு போவோம். ஆ, அப்படியா? பிளான் போட்டாச்சா? இது நான் யாருக்கூட சொன்னேன். இதான் வேலை கிடைச்சா போகும்போது நீங்கள் என் கூட வந்துடணும்னு சொன்னோம்ல. இங்கே அண்ணன் 2 பேரையும் மட்டும் இங்கே வச்சுட்டு போனான்னா சரி வந்துக்கிட மாட்டேன். இப்போ நீங்கள் ஒழுங்காக எந்திக்க மாட்டேங்க, சாப்பிட மாட்டேங்க, இப்படியே இருப்பீங்க. சாப்பிடாமலாம் இருக்க முடியுமா? அவங்க அண்ணன் 2 இருக்காங்க எல்லாம் சாப்பிட்டுதுன்னா போகும். மாமா சொல்லுடி. மாமா என்னாச்சு? சாப்பிட்டு எல்லாத்தையும் குடிச்சியா? புதுசாக கேள்வி கேட்காதீங்க, எந்திரிங்க. ஆட பைத்தியக்காரி தான். நான் எந்திரிச்சு சாப்பிடும்போது இன்னொருத்தர் சாப்பிட்டுக்கலாமா? அது வரைக்கும் பட்டினியாக இருப்பியா? போ, சாப்பிட்டோம் போடு. ரொம்ப நாள் ஆகிட்டுலாம் உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டு. வாங்க. இப்படி படுத்தாலும் எழுப்புவேன்ட்டு தான் நான் இப்படி உன்னை உட்கார வச்சு மாட்டில் படுத்துருக்கேன். அப்பவும் பாரு, பேசி பேசி தூங்கிடாமல் நேற்றுருக்கேன் நீ. ரெண்டாயிரத்தரா உங்கள் அண்ணன் எந்திரிச்சிட்டோம் போலையா? காப்பி கொடுத்தியா? மைனி கொண்டு கொடுத்துருப்பாவில். நீ இருக்கிற வரைக்கும் நீ செஞ்சேனா? சாரி மாமா, பண்ணுறேன். நான் உங்களை தான் எழுப்பி விட்டுட்டு ஃப்ரெஷ் அவங்க காப்பி கொண்டு வரேன்னு சொல்லதுக்கு தான் வந்தேன். நீங்கள் இப்படி படுத்துட்டீங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் ஏன் எழுப்பு தான்? நீ ஒரு நாள் கொண்டு கொடுக்க வேண்டியதுன்னா பிற வர வேண்டியதுன்னா. அதுவா என் மாமா பார்க்கணும் போல இருந்துச்சா, அதான் வந்தேன். பாரு, நைட்டுக்குள்ளே எங்களை தானே இருந்தேன். பெற வேண்டாங்க. சமையல் பண்ணதுக்கு தானே கிச்சனுக்கு போனேன். ஏஞ்சி அதுக்குள்ளே வாடி. ஆமாம். என்ன தெரியும்? என்ன வா உள்ள வா. தட தூங்கிச்சு தான். வாடா உள்ள வா. தூங்கல. யார் தங்கம் முடிச்சாச்சா? இப்போதான் பார்த்தாக்க தூங்குதான்னா அதுக்குள்ளே இங்கே வந்துட்டீங்க. பாப்பலாங்கம்மா. பாப்பா காட்டுற பாருங்க திரும்பி. அப்படியா? மேடம் முழிச்சிட்டாங்களா? இங்கே என்ன ஆச்சு குட்டிமா? வரலையா பாட்டா? எஸ். பாப்பா இருந்துச்சுன்னு நினச்சிட்டியோ? பாப்பா அண்ணன் கூட நல்லா படம் தூங்கிட்டியோ? அப்போது தேடவே இல்லையா? விளாண்டியா ரொம்ப நேரம் அண்ணன் கூட? வானபுரம் அண்ணன் ரொம்ப மிஸ் பண்ணுவேண்ணா உன்னை. ஐயா சாப்பிடலாடா, இங்கேயே வச்சுக்கிடுவோமா? எனக்கு ஆசை தான். வச்சுக்கிடுவோமா? நீ அன்னைக்கு என்ன வார்த்தை சொன்னா வச்சுக்கிடுவோமான்னு கேட்டிருக்கீ? சின்ன பிள்ளையா இருக்கலாடா, எப்படிடா இங்கே வைக்க முடியும்? சொல்லு. நீ யாருக்குமே வேலைக்கு போகிற அப்பா முழுசான். அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் தான். அதையும் இங்கே வந்து கூப்பிட்டு வந்து வச்சோன்னா என் அம்மையை தேடினா உடனே கூப்பிட்டு போக முடியுமா? சொல்லு. பக்கத்துலேயே இருக்கோம், காரில் கொண்டு போகிறதுக்கு எப்படி போக முடியும் சொல்லு? அவள் தேட மாட்டா, அவள் பாட்டுக்கு இருந்துக்கிடுவா. இங்கேயாம்மா இருந்துக்கிட்டு எப்போ கூட உங்கள் மாமன் 2 இடத்துக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கா. அண்ணன் அவன் பாட்டுக்கு அவன் கூட விளாண்டுட்டு இருப்பான். வச்சுக்குமாடா, ஒரு மாதம் வச்சு பார்ப்பேன். பாவி மாசமாக இருக்கால. பிறகு சமயம் உத்தியில் எப்படிடா 2 பிள்ளையும் சமாளிப்பான். ஃபோன் பண்ணுவோமாடா? பிரியாக்கு தான் முடிய போகுதில்ல காலேஜ் முடிஞ்சோடனே இங்கே கூட்டி கொண்டு வைப்பேன்டா. அப்போலாம் வர வரைக்கும் இங்கே இருக்கட்டும்டா. சமயம் அப்போ இல்லை இங்கே தானே இருக்காவே. பற்றியா பாப்பா? உங்கள் மாமன் 2 சேர்ந்து என்ன பிளான் போடுதானு பாரு. வச்சுக்குவேன்டா. அவன் தான் கேளு, அப்புறம் ஏன் சண்டைக்கு வருவாவா? நீ பாப்பா இங்கே இருக்கட்டுமா? நீ வேலைக்கு போயிட்டு வரல, கஷ்டமாக தானே இருக்கு. அங்கே அம்மா தோட்டத்துக்குலாம் போவாங்களாம்மா? அவன் என்ன அமைதியாக இருக்கலன்னு உங்கள் அண்ணன் வாட தானே கேட்டான், பால் சொல்லுங்க. பாப்பா பற்றி யோசிங்க. அதான் மிஸ் நீ தான் இருக்க முடிக்க. நைட்டு மட்டும் தானே கூட இருக்கா, தூங்குதா? அதுக்கு இங்கே இருந்துட்டு போட்டுவேன். நீ இது இப்போலாம் வந்துட்டு போயம்மா. என்னாச்சு? உங்களுக்கு ஆசையாக இருக்க பாப்பா வச்சுக்க. ஆமாம், நீ தான் இல்லை, அட்லீஸ்ட் பாப்பாவோட என் கூட இருக்கட்டுமே. நீங்கள் வேலைக்கு போயிருவீங்களா நீங்களும் விட்டுட்டு? உங்கள் அண்ணனே சொல்லுதானல்ல, பிரியாக்க முடிய போதில்ல, எக்ஸாம் முடிஞ்ச என்னோட கூட்டுருவான். அப்பெல்லாம் எடுத்துட்டு இங்கே இருக்கட்டும். எல்லாரும் இப்போ இங்கே இருப்பீங்க, நான் மட்டும் அங்கே இருக்கணுமா? என்ன செய்ய, உன் நேரம் முடியாமல் இது கேட்டால் தனியாக நான் வேலைக்கு போகல, இங்கே இருக்கேன். ஒன்று கூட மொத்தக்கா
ஒரு டைமோ இல்லைன்னா 2 டைமோ மாதத்துக்கு வந்துட்டு போவோம். முடிவு பண்ணிட்டீங்க போல. நீங்கள் 3 பேருமே எப்போனாலும் லீவ் போட்டு வரலாம், மாற்றி மாற்றி வரலாம்ல. என்னைய போட்டு கஷ்டப்படுத்துறீங்க. ஆமாம், லீவ் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் மாதம் ஃபுல்லாக. விளங்குமா? வேலையே பார்க்கண்டாம், ஆளை போயிரு. சரி போ, செப்பலாம் எடுத்து வை, வாரம் போ. முதல்ல எந்திரிங்க. நைட்டுக்குள்ளே வச்சுட்டோம்னா பார்த்தோன்னு ஆளை போயிட்டேன். வா, நான் வேணா திட்டு போட்டேன். சாப்பிட்டு விளாட ரெண்டிடும். சாப்பாடு கொடுத்தால சமயம் பாப்பா சாப்பிடல, தம்பி தான் கொஞ்சம் சாப்பிட்டான். சாப்பாடு எடுத்துகிட்டு ஓடு. சாப்பாடு கொடுத்து கொண்டு விட்டேன். வந்தால் தூக்கிட்டு போ. தூக்கி மடியில் வச்சுட்டு இனிமே ஒரு கூடவா வர மாட்டேன். வாமட்டேன் எதுக்கு வர முடியாது. நல்லா செல்லம் கொடுக்கீங்களா? பார்த்தீங்களா, பாப்பா வந்தானே தம்பி வரணுமா? தம்பி மிஸ் பண்ண வேண்டாம், பாப்பா போனானா என்ன செய்யாக்கு வச்சு கொடுவாங்க. நீ கேட்க மாட்டேன். இன்னும் இத்தனை பேர் இருக்கும், அப்புறம் என்ன பெத்தியடா 2 பேரையும். பாப்பா என்ன செய்தாலும் அதே தான் தம்பியும் செய்யணும். இல்லைன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன செய்யாக்கு. அப்போ ஒன்று பண்ணுங்க, பைக்கு வளகா போட்டு அங்கேயே இருக்கட்டும். சாமியாக்காவும் தம்பியும் அங்கேயே கொண்டு வச்சுருங்க. நானும் பாப்பா அங்கே வச்சுருப்பேன்னா தம்பி பாப்பாவும் அங்கேயே இருந்து விளையாடட்டும். வாய் கொடுப்ப பற்றியா? அப்போ நாங்கள் சோத்துக்கு முன்னாடி சிங்கி அடிக்கணுமா? சூப்பர் மாமா, அது செய்யுங்க. அடி வாங்கிறத கை வக்கில் தான் இருக்க ஓடிடு. அப்படி மாமா, சிங்கி அடிச்சா சாறு கிடைக்குமா? செய்யுது வேற வாங்கி கட்டிடாத போட்டு. சொல்லுங்க மாமா. அதுக்கு தானே ஒன்று அன்னைக்கு சுவாமியிட கோப்பட்டோம். நீங்கள் கேண்டில் சாப்பிடுவீங்களா? அப்புறம் என்ன இதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி? அது வாலி வயசுடி, அப்போ வெளியே சாப்பிட்ருப்போம். அப்போ நீங்கள் எல்லோரும் கிளவனா? இப்போ வயசானதான் சாப்பாடு பண்ணி தர ஒரு ஆள் வேணும். வாங்கிறத ஓடிடு. 3-4 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தா இதுக்கப்புறம் வெளியே சாப்பிடணும்னு இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கு. அப்போ நான் இருக்கட்டா? நீ இன்னைக்கு வாங்காமல் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ சும்மா இருடா வாட்டை போட்டு. அப்போ நான் ஒரு ஐடி கேட்கட்டா, அதுக்கு பதில் சொல்லு. என்ன சொல்லுங்க பார்ப்போம். சரி, உங்கள் மைனி 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போ, சரியா? நீனும் போ. ஆனால் நாங்கள் முன்னே இருக்கோம். எங்களுக்கு சாப்பாடு பண்ணி தர ஆள் வேணும்ல. சோறை எங்களை பார்த்துப்பா. சும்மா ஏற மாடி. அப்புறம் சோறை சும்மாலாம் இங்கே வைக்க முடியாது, வேலை செஞ்சு தர்றதுக்கு. பைக்கு சமையலுக்கு நான் தான் பொறுப்பு. அதனால் நான் வேணா 2வது தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உங்களுக்கு சும்மா இருக்க முடியாதா? எப்போ பாரு சோறா ஹேமா வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் என்ன ஓ பேசாம ஓ சொல்லி நேரம் என்ன ஆகுது? நாங்கள் முன்னே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம்ல, உனக்கு இங்கே என்ன வேலை? ஓடு. போகிறேன், சீக்கிரம் வந்து சேருங்க சாப்பிட. இப்போ நைட் அதை பற்றி எதுவும் பேசுனியா அவட்ட? யோசிச்சியா என்ன? அவட்டா பேசலை, வெளியே வச்சு பேசினது. அதுக்கப்புறம் பேசலாம், தூங்கிட்டா. அப்புறம் நைட்டு பேசவே இல்லையா அவட்ட? இதை பற்றி எதுவும் கேட்கலையா? அந்த படுத்தா அப்படி தூங்கிட்டா. அப்புறம் நான் அவளை எழுப்பவே இல்லை. எழுப்புனா அப்புறம் சண்டைக்கு வரும், உனக்கு தெரியும்ல. ஆடிடும் அடி வேறு. காலையில் என்னத்தை அதை பற்றி கேட்க டென்ஷன் ஆயிடுவாள் கொஞ்சம் அப்படின்னு நானும் எதுவும் பேசலை. இப்போ என்ன தாண்டா பண்ணேன்? நான் கொண்டு விட்டுட்டு அவளை இருந்து என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன், சரியா? அப்புறம் 2 நாளாட்டு 3 நாள் இருந்தால் தான் கொண்டு விடணும். அவளை கூட்டிகிட்டு வரணும். அப்படின்னா தான் அவனோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு தெரியும். நீ இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நானே கூப்பிட்டு வருவேனா? என்கிட்ட தான் வந்து எல்லாத்தையும் சொன்னால் தான் அவனுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இங்கேருந்து ஃபோன் அடித்தோம்னா டயர்டில் படுத்துக்கிறதா, பஸ்ஸில் அலைஞ்சு டயர்டில். ஒழுங்காக சொல்ல மாட்டேக்கா, சரியா? மெயில் போட்டு விடுங்க, சரியா? நான் நைட்டு பாஸ்ட்டு பேசிட்டேன், சரின்னு இருக்காங்க. பேசிட்டு என்ன சொன்னாங்க? சொன்னால் எப்படி ஒரு அர்ஜென்ட்டாக ஊருக்கு போக வேண்டியது இருக்குது, ஒரு சின்ன வேலை இருக்குது சார், போயிட்டு ஒரு 2-3 நாளாக வந்துடுவேன் சரின்ட்டான். நான் இவளுக்கு வேறு பிளான் போட்டேன்டா போயிருக்கும்போது. ஜீவா சொல்லதை நினச்சா எனக்கு அது பண்ணவா வேண்டாமான்னு யோசனையாக இருக்குது. என்ன யோசிச்சேன்? அதான் சினிக்கிட்டே தானே இருந்தா, நான் வண்டியில் போகணும். அதான் போயிட்டு லேனர் போட்டு ஒரு வண்டி எடுத்து விட்டு வந்துடலான்னு பிளான் போட்டேன். சரி, ஒரு நாள் இருந்து அவள் பின்னாடியே போயிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்துடலான்னு பிளான் போட்டு தான் போனேன். வேறு பேச முடியாது, மைண்டை டைவெர்ட் பண்ணி விட்டாலாம். சரி, பிற பார்த்துக்கிடும் அடுத்த மாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப டென்ஷன் ஆகுது. இவ்வளோ தனியாக எப்படி தான் வண்டியில் அனுப்பேன்? நான் அன்றைக்கே கேட்டேன், வந்தன்னைக்கே சொன்னேன், டிரைவரை போடுதேன், நீ காரில் போயிட்டு வான்னேன். அதுக்கு அவள் மாண்டேன்ட்டா. எப்படி மாமா இப்போ தான் வேலை ஜாயின் பண்ணிட்டு காரில் போய் இறங்கினா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்க. அப்போ என்ன தான் பண்ணலான்னு இருக்கு. இவன் என்னடானா காட்டிக்கவே இல்லைங்க. அது இன்னும் கொஞ்சம் எனக்கு டவுட் ஆகுது. தெரியும்ல, கல்யாணம் முடிஞ்சதோட கோயில் போகிறேன்ட்டு அவன் தானே அன்றைக்கி காலைல ஏற்றிட்டான் வண்டியை. என்ன பண்ணணும் ஒன்றும் ஓட மாட்டேக்கு. பஸ்ஸில் போயிட்டு வந்தாலும் டயர்டாக இருக்குங்க. என்ன தாண்டா செய்யும், பக்கத்தில் இருக்கோம் உடனே போகிறதுக்கு சொல்லு. நான் என்ன நினச்சேன், நீ சொன்ன மாதிரி தான் பிளான் போட்டேன். ஆனால் உடனே கிடைக்காதுல்ல ட்ரான்ஸ்ஃபரு. சரி, அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். இது என்னென்னா, சரி நீ சொன்ன மாதிரி இரு, ஒரு வாரம் இருந்து பாரு, மூமெண்ட் என்னன்னு தெரியுங்களா? சரி பார்ப்போமே, கொண்டு விட்டு வரேன். பார்த்தோம்னா நான் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவ வேறு ரொம்ப வேலை பார்க்க வைப்போம் பற்றியா, எனக்கு தெரியும். அவன் எப்படி மறைக்க போரு காட்டிக்கிடுவானு என்னெல்லாம் யோசிச்சு பண்ணுதா பாரு. எனக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு பழகுதா போகிறேன். முந்தைய மாதிரி இப்போ ஆள் வச்சிட வேண்டியதானே, ஒருத்தனை பார்த்துட வேண்டியதானே. முந்தி ஆள் வச்சு பார்த்தா அவளுக்கு தெரியாமல் அது வேறடா.
இப்போ அப்படியே ஆள் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோ, அவளுக்கு எதுனா உடனே நம்மளுக்கு நியூஸ் தெரியுமா, நம்ம உடனே போவோம். அப்போ இவனுக்கு எப்படி தெரியும், நம்மளுக்கே தெரியல, ஊருக்கே தெரியல, அதுக்குள்ளே அங்கே தெரியுதுன்னா அப்போ ஆள் வச்சு பார்க்கானா, சந்தேகப்படுதானா அப்படின்னு தானே தோணும். இவளுக்கு இன்னும் விவரம் இருக்க முடியாது, என்னடா செய்ய புரிஞ்சிக்க மாட்டேக்கல. ஒரு ஆளை பார்த்தா இப்படிப்பட்ட கேரக்டர்னு புரிஞ்சிக்க மாட்டேக்கல. அவனை பற்றி நல்லா தெரியும், மறுபடியும் அவன் சாஃப்டாக பேசினாலும் அந்தளவு பேசுகிறான், நம்புது ஒரு பைத்தியம். அப்படி தான் உங்களையும் பார்த்து நம்பிட்டேன். வந்தேன்னு வச்சுக்கோ வெளியே, இங்கே நின்று கேட்டுட்டு இருக்கேன் என்ன பேசுகிறோன்னு. கேட்டுலாம் நிற்கல, இப்போ வந்தேன்னா அதான் கேட்டுச்சு. சரி, ஏக்கு வர எல்லாம் இப்போதைக்கு சாப்பிட வர மாதிரி தெரியல, நான் குளிக்க போகிறேன். அப்புறம் தம்பியா அது மைனி குளிச்சது வேலை. தூளே ஊற்றி போட தூக்கிட்டு போகிறேன். நான் எப்போதும் வேலை செஞ்சே இருக்கணும்ண்ணே, குளிச்சுட்டு வந்து குளிச்சாத்துறேண்ணே. சரிம்மா போ. வெளியே போய்ட்டு வருமா? இவ்வளோ தூரம் ஒன்றும் சொல்ல வெளியே போகணுன்னு தோணுச்சு, போவோம். எல்லாரும் தான் போகிறோம். சரி கிளம்புங்க. ஏய் பைத்தியம், வெளியே போகணுன்னு சொல்கிறதெல்லாம் ரைட் தான், இதெல்லாம் உன்னோட சொல்கிறது தான் சரியா? முடியாது, நான் தர மாட்டேன். வேலைக்கு போய் சேலரிலாம் வாங்கியிருக்கேன், வெளியே கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறேன், செலவு பண்ணல. அதுக்கு தான் ஒரு ஆள் இருக்கு, அப்புறம் என்ன? யார் இருக்கா? யார் இருக்கான்னு கேட்காங்களோ அவங்க தான். பாரு கொழுப்பு பேர் வந்தங்கச்சிக்கு. போவோம், நிறைய வாங்க வேண்டியது இருக்குது, வாங்கிட்டு வருவோம். வரும்போதே யோசித்து எழுதிட்டு வந்திருக்கேன். ஆட ஃப்ராடு, அப்படி என்னையும் பார்க்க வரல. திங்ஸ் வாங்க தான் வந்திருக்கேன். என்ன சேலரி வச்சுருக்கிய, வாங்க வேண்டியதானே? நான் வாங்கினா நாளாக பைசா கொடுக்கணும், என் பைசா காலி ஆயிரும். இப்போ நீ தான் லிஸ்ட் போட்டு வந்திருக்க, வாங்க போகிறேங்க. ஏன் காசுலன்னா நிறைய ஆயிருமோ பைசா அப்படின்னு யோசிச்சு வாங்கணும். மாமா பைசானா கவலையே வேண்டாம், எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டே இருக்க வேண்டியதான். அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இருக்கும் இழிச்சவன் ஒருத்தன் கிடச்சானா நல்லா இருக்கும். நான் வேலை 10 பைசா நான் தானங்க வச்சுருக்கணும். பைசாவை நான் கேட்கல, நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் நான் வாங்குற பொருளுக்கு மட்டும் பைசா கொடுத்துருங்க. போடி போ, கிளம்பு. சரி வாங்கடா போய் சாப்பிட்டு. அப்படிமா சாப்பிடுப்போம்மா? எஸ்மா, 2 பேரும் கொண்டு போங்க, நான் வரேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். இதேம்மா எஸ் வாங்க. இங்கே என்ன வச்சு 2 பேரும் திரு முழிக்கலைக்கு வருவேன், போ அப்போ வருவேன். அப்புறம் இங்கே ஒத்திலே 2 பேர் இருப்பியா? அம்மா குளிக்க போயிட்டா, போ மாமாட்ட போ. ஏசு வா, அம்மாட்ட போ. பத்தியா அவனை கூட்ட அவ்வளோ பக்கம் போரு. ஏஸ்மா போ, பாப்பாலாம் வருவா, போ 2 பேர் போங்க. பாப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்கானே, அதுக்கு தாண்டா சொல்லுதேன், அவன் ஏங்கிடுவான்டா பாப்பா இல்லைண்ணா. பத்தியா பாப்பா வந்தவொடனே எப்படி கலகலாம் விளாண்டு கிடக்காம பத்தியா, பாப்பாளுக்கும் நல்லா இருக்கும்ல. சரி ஊருக்கு போயிட்டு பார்ப்போம், பேக் எக்ஸாம் முடியட்டும், அப்புறம் பார்ப்போம். நீ என்ன எனக்கு போ, அவ்வளோ போ. நான் போகிறேன், இங்கேயே நின்று சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. போவாங்க பாப்பளை கொண்டு, பத்திரமா கொண்டு போங்க. ஆமாம், அங்கே சிட்டியில் பக்கத்தில் பேசல, அவளுக்கிட்ட பேச விட மாட்டான், அதே மண்டே மாதிரி. போ பாப்பா பத்திரமா கொண்டு போங்க, முன்னாடி வச்சுட்டு தூங்கிடாம சொல்லியாச்சு. ரொம்ப தான் என் அப்படியே என்ன கொண்டு போக தெரியாது. காலைனா அவள் பாட்டுக்கு இருந்துருவான், நீங்கள் பைக்கில் கூட்டிகிட்டு வந்துட்டு. இதெல்லாம் அவள் அழகாக இருப்பாள், நீ டென்ஷன் ஆகாதப்போ. சரி வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுங்க, சரியா? உயிர் வண்டி, நீ டென்ஷன் ஆகாதப்போ, போய் வேலையை போயிரு. அது தூங்கிடுவோம் மாமா காற்றுக்கு. அப்போ ஒன்று பண்ணுறீங்களா, பாப்பாவை தந்துட்டு போங்க, போய் பைக்கை விட்டு கார் எட்டுவாங்க, வந்து கூப்பிட்டு போங்க. எதுக்குடி அவள் பாட்டு முன்னாடி இருப்பா பாப்பா? சரினாங்க, இந்த டவலை முன்னாடி போட்டுக்கோங்க, அப்படி தூங்கினாலும் இது மேலே போட்டுக்கோங்க, அவ்வளோ. சரி கொண்டா. இது தூங்கிறதா, வீட்டில் போய் தூங்க நீ பாவம். சரி சொல்லிட்டல, கிளம்பு. ஆமாம் மெல்ல போங்க, என்ன மாமா? சாரிடி பயப்படாத போ, அவள் பாட்டு இருப்பா சமத்தா. யாரோட பொண்ணு, ஏன் பொண்ணு இல்லை, அசால்ட்டாக இருப்பா குரு. சரி ஈவினிங் பைக்கில் வந்தீங்கன்னா பாப்பா கொண்டு வராங்க, சரியா? இல்லை பாப்பா வந்தானா காரில் வாங்க சொல்லிடுச்சு. சரிடி. சரி பாய் மாமா. பாய். டே மாமாக்கு பாய் சொல்லிடு. ஹாய் நந்தினி. ஹலோ சார், குட் மார்னிங். என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கு, ஊருக்குலாம் போயிட்டு வந்தாச்சா? ஆமாம் சார், ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. அது பஸ்ஸில் வர லேட் ஆகும், எங்கள் மாமா கூப்பிட்டு வந்துச்சு, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். இது இவங்க யாரு சார்? மறந்துட்டிங்களா? இவங்க தான் என் ஹஸ்பண்ட், என் மாமா. இல்லை எனக்கு கொஞ்சம் முகம் ஞாபகம் இல்லை. ஓ அப்போ அது உன் குழந்தையா? ஆமாம் சார். இவ்வளோ சின்ன குழந்தைய வீட்டில் விட்டு வரேன்? ஆமாம் சார். இன்னைக்கு இப்போ கொண்டு வந்திருக்கேன்? இல்லை நான் கொண்டுட்டு வரல சார், மாமா கொண்டு போயிடுவாங்க. என்னை விட வந்துச்சுல மாமா, அதான் அவங்க அப்பா கூட வரேன்னா அழுதுட்டேன், அதான் கொண்டுட்டு வந்தோம். ஓ சரி சரி. சரி நந்தினி கிளம்புனா கிளம்புறேன். சரி மாமா, கவனமாக போங்க. சரி டென்ஷன் ஆகாதம்மா, நீ உள்ள போ. சரி மாமா. அப்புறம் ஒன்று மாமா, என்ன ஃபர்ஸ்ட் டைம் என்ன வேலைக்கு கொண்டு விட்ருக்கீங்களா? ஆமாம் இப்போ இருக்கேன். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ மேம். காலேஜில் கொண்டு விட்டுட்டு வரும்போது சாயந்தரம் கூட வந்தீங்களா, அப்போ வாங்கிட்டு வந்தீங்களா? அதே மாதிரி வாங்கிட்டு வரணும் என்ன? சரி கண்டிப்பாக. கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் போதும். ஓகே டன், வரேன். ஐ லவ் யூ மாமா. லவ் யூ மேம். இப்போ சார் நான் உள்ளே போகிறேன். ஓகே நந்தினி. சரி போமாமா. ஹலோ நந்தினி ஹஸ்பண்ட் சொல்லுங்க. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறீங்க, ஒரு வார்த்தை பேசாமல்? தெரிஞ்சவங்க இங்கே யாரும் இல்லையே, நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகலையே. நான் பழசெல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினச்சிங்களா இல்லை நீங்கள் மறந்துட்டீங்களா? புரியல, என்ன சொல்ல வரீங்க? நான் ஆசைப்பட்ட பொருளை எனக்கு கிடைக்காம நீ கட்டி பிடிச்சிட்டு போயிட்டுலாம், என் கண்ணிலே படக்கூடாதுன்னு நீங்கள் கூட்டிகிட்டு போனேன், அவ்வளோ தூரம் தள்ளி.
பாத்தியா கடைசி நீ என்கிட்டயே கொண்டு வந்து விட்டுட்டியே. என்ன லூஸ் மாதிரி விளையாட்டு இருக்க. பகல் முழுசா என் கூட இருக்கிற மாதிரி பண்ணிட்டியே. என்னமோ உனக்கு அவன் நைட்டு மட்டும் தான்டா. வார்த்தை ஒழுங்கா பேச சொல்லிட்டேன். நீ பேசுறது புரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. பொது இடம்னு பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் உண்மைக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தவங்களுக்குள்ள பொருளை பிடிங்கிட்டு போயிட்டேன்னா திருப்பி அந்த பொருள் உனக்கே சொந்தம் நினச்சிட்டு இருக்கியா. அந்த பொருள் அவங்களுக்குள்ளது என்னைக்குனாலும் அவங்கள்ட்ட வந்து தாண்டா சேரும். என்னடா சிரிச்சிட்டு இருக்கேன். இல்லை உண்மையிலுமே நீ சொன்னதை கேட்டால் எனக்கு சிரிப்பு தான் வருது. வேற எதுவும் சொல்கிறதா இருந்தால் சொன்னேன் கேட்டு சிரிச்சிட்டு போகிறேன். டைம் பாஸ் ஆகும். ஏன் பொண்டாட்டி வேற இல்லையா. வீட்டில் போய் தனியாக இருக்க போர் அடிக்கும். என்ன நக்கலா. நீ வந்ததுக்கப்புறம் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறல அதுக்கு முடியாது என்ன சொல்லிட்டு போனேன்னு உனக்கு தெரியுமா. என்னடா அது எனக்கும் என் பொண்டாட்டிக்குள்ள சீக்கிரட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது அவன்கிட்ட. அவள் என் பொண்டாட்டிட்டேன். அவள் இப்போ இல்லை 6 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் என் பொண்டாட்டி. இன்னொரு தடவை என் பொண்டாட்டி பற்றி என்கிட்ட டபுள் மீனிங்கில் பேசணும்னு வச்சுக்கோங்க கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். எந்த இடம்னு பார்க்க மாட்டேன். என் பொண்டாட்டி வேலை பார்க்குற இடங்கிறதுனால நான் அமைதியாக சொல்கிறேன் கேட்டுக்கணும். இதோட நிப்பாட்டிக்க புரியுதா. இதுக்கப்புறம் பேசணும்னு வச்சுக்குவோம் அவ்வளோதான். பொண்டாட்டி வேலைக்கு நிறுத்தி பின்னாடி செக்யூரிட்டி வேலை பார்க்க. ஆமாம் சரி என் பொண்டாட்டி தானே நான் செக்யூரிட்டி வேலை பார்க்கேன். ஒன்றே மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டி பின்னாடி இடையிலையே. நீனா ஒரு மேனேஜர். நான் இன்னொன்று சொல்கிறேன் நல்லா காது கொடுத்து கேட்டுக்க. நீ என்ன தான் பிளான் போட்டு நடத்தினாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது புரியுதா. அப்போ ஏன் நந்தினி நினப்பு இருக்கட்டும். பார்ப்போம்டா அதையும் பார்ப்போம். ஓப்பனாக சொல்லிட்டாடா முடிஞ்சா ட்ரை பண்ணிக்கோ. செஞ்சு காட்டுறதா. பெஸ்ட்டாக ட்ரை பண்ணு. வரேன் பாய். முடியாமா எங்களுக்கு ஒரு பாய் சொல்லியிருக்கா. நாங்கள் வீட்டு போமா சேர்ந்துருக்கோம் அம்மா கூட. என்ன பண்ற கூடல பாப்பா துணியெல்லாம் மூஞ்சில போடாத பாப்பா. அதெல்லாம் அழுக்கு துணி பாப்பா. இதே கவட்டை எடுத்து கொடுத்தேன். ஊந்து போய் நேராக அதுக்கிட்ட தானே இருக்கா. இப்போ தூக்கலாம் அழுதல்ல அதையும் இங்கே தூக்கிட்டு வந்து வச்சா தான் அலம்படக்கா. இப்போ துணிகளை மூடிக்கிட்டு என்ன செய்யுது சரியா வேஞ்சி வெளிவா. பூசு கையை கட்டிட்டு கிடக்கு பேர் வெளி வேப்பில தூர எடு. அழுத பேரு அழுத பிறகு அண்ணன் சத்தம் போடும். இங்கே என்ன அழாத இந்த துணி வச்சு விளையாடு. இப்போ இதெல்லாம் நல்ல துணி பாப்பா. இது நான் காலேஜ் போட்டு போகணும். அதான் நல்லா மடிச்சு வைக்க. இதுக்கியா சித்திகா என்ன பண்ற. சத்திய வயசு துணியெல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டுட்டு கிடக்கா. சாக்லேட்டுண்ணா நெசி இப்போ கொடுக்காத. ஆனால் இங்கே வர சொல்லு என்னன்னு வச்சுக்கோ. துணி மேலே ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு அவள் என்ன வேலை பார்க்க போரு. சாக்லேட் வேணுமா இங்கே வா. ஏடு அப்படி துணியை ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்குடா. கேக்கு யூரின் போயிட்டாடா. வாட்ச் எல்லாம் ஒன்னால தான். அதுக்கு துணி கொடுத்தாலாட்டு பரவாயில்ல. அதுலையாட்டு யூரின் போயிருப்பா. இப்போ எனக்குலாம் தெரியாது. அவ்வளோ துணி நீ தான் துவைச்சு போடுற. எனக்கு தெரியாது அம்மாட்ட கூட கூட அம்மா துவைச்சு போடுவேன். அவன் முகத்தட அவனுக்கு இருக்கா. நைனி எடுத்து கொடுத்தாவே நீ தானே கொடுத்த துவை எனக்கண்ணே. ரீஹா ஒன்னால தான் நீ உங்கள் அம்மையும் சேர்ந்து துவைச்சு கொடுங்க அவங்க சித்தப்பன் துணியை. ஏன் அக்காக்கு முட்டாய் தான். ஏன் சித்தப்பா தான் தருவேன் என்னம்மா தாமா சாப்பிடு. நீ சாப்பிடு எனக்கு வேண்டாம். பாப்பா எனக்கு தான் தருவா பத்தியா. சித்தியை சித்தி முட்டாய் வாங்கணும் கொடுத்து நான் அவனுக்கு கொடுக்க போறேன். பத்தியா ரீ சரியான ஆளு. ரீ அத்தைக்கு தான் சாக்லேட்டு அத்தைக்கு தான். பத்தியா வயசு தர முடக்க பாரு. பத்தியா சித்தி வாங்கி கொடுத்தது நான் தான் எனக்கே தர முடக்க பத்தியா. ஓ யூரின் போயிட்டல ட்ரெஸ் மாத்திரையா மைண்ட கொண்டு கொடு. மரியா அம்மாட்ட போ அப்பாட்ட போ வா. தூக்கிட்டு போ. ஹலோ என்னடா பண்ணுற. சும்மா வெளியே கட்டில் படுத்துருக்கேண்ணா. காஃபிலாம் குடிச்சாச்சா அப்படி. இல்லை நந்தினி போட்டு விட்டு வரேண்ணா. அதில் நந்தினியை கூட்டு கொண்டு விட்டியா இல்லையா. அவ்வளோ போயிட்டலாம். இல்லை இல்லை நான் தான் கூப்பிட்டு போனேன். இங்கே இருக்கும்போது எங்கேருந்து அவ்வளோ தனியாக அனுப்பேன். அதில் வேற படுத்தோம் வந்து தூங்கிட்டோம். லேட்டாக தான் இருந்துச்சுமா. வேறு அவசரமாக கிளம்பி போயிட முடியாது பஸ்ஸு. அதான் சரி போனல அங்கே என்னாச்சு பார்த்தியா. எதுவும் ரியாக்ஷன் இருக்காடா. நம்ம நினச்ச மாதிரி தான்டா. என்னடா சொல்கிற. ஆமாம் ரியா வேற காலைல வரேன்ட்டேன். அதனால் அவளையும் கூப்பிட்டு போனோமா. பைக்கில் கூப்பிட்டு போனேன். அங்கே நின்றுக்கிட்டு ஒரு அந்த தங்கச்சிக்காரி பார்த்து போங்கன்ட்டு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச கதை தான். நம்ம காலேஜில் ஒன்று விட்டு போனாலே அதில் 10 நிமிஷம் பேசிட்டு தான் போவான். அவள் பேசிட்டு இருந்தாலும் அவனும் வந்துட்டான். அவகிட்ட நல்ல மாதிரி நடிக்கும். அவள் போயிட்டான். இருந்தாலும் நானும் கிளம்பிட்டேன்னா திரும்பும்போது தும்புற பேசுகிறான்டா. அவகிட்ட நான் யாருனே தெரியாத மாதிரி நடித்தான் பார்த்துக்கேன். அவகிட்ட நல்ல மாதிரி நடித்து ஏதோ பிளான் போடணும் மாட்டேன்னு சொன்னானா. ஆமான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொன்னான். உங்களுக்கு தும்புறது பேசாம தேவை கணத்தில் ரெண்டு வச்சுட்டு வர வேண்டியதானே. ஏக்கு விட்டுட்டு வந்த. நந்தினி மாதிரி முட்டான்னு நினச்சிட்டு பேசலாம் மாட்டாப்புல மீனிங்களே. நீ ஏன்டா அதுக்கு அப்படி சொல்லிட்டு வந்த. முடிஞ்ச ட்ரை பண்ணுன்னு வேறு என்ன சொல்லணும் அவன்கிட்ட. பயந்து பேசணுமோ. அவனே அப்படி பேசும்போது இப்போ நான் எப்படி பேசணும். எப்படிடா அவளை அனுப்ப வேலைக்கு. அவன் வேற இப்படி இருக்கான். ஒன்றும் புரிஞ்சிக்கவும் மாட்டக்கான். அப்பாவி போல நம்பிட்டு இருக்க பிறகு ஓட்டும்டா தெரிஞ்சுக்கிடட்டும். அப்போ மாட்டி யார் எப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிதான் அவளுக்கு எதுனா என்னடா செய்ய முடியும். பார்த்துக்கலாம் விடுறா. நம்ம தான் இருக்கோம். அதுதான் இருமாடு அவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ வேற இப்போ ஒழுங்காக பேச மாட்டேக்கு. என்ன செய்ய. சரி பார்த்துக்குவான் விடு. அவன் என்னமோ ட்ரை பண்ணிட்டு போகிறான் விடுறா. அவன் தங்கச்சி பற்றி தான் தெரியும். அப்போ வேறு வேணும். அவன் வேற இப்போ மாட்டேன் கொஞ்சிக்காமல் சண்டை போட்டு பேசாமல் இருக்காளடா. நான் இங்கே இல்லைங்கிற தைரியத்தில் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இதுக்காக இல்லைன்னா
நீ பார்த்தவனா இருப்பாடா. அவனை வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமாடா? என்ன பண்ண சொல்லுது அவனை பேசாமல் மாற்றலாம்லடா. ஏதாட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ தான் வேலைக்கு போகிறான். அதுக்கு முன்னாடி அவனை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? நந்தினிக்கு தான் பேர் கட்டு போகணும். நம்ம பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் எப்படினாலும் தெரியாத எருமை மாடு. நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனாலும் தெரியாதா நீ நந்தினியா? நான் திடீர்னு நீ போய் நந்தினி கூப்பிட போனேன்னா நீ யாருன்னு தெரியாதா? அப்போ என்னடா யோசிக்காமல் பேசுகிறேன். பார்ப்போம்டா, ஏன்டா டென்ஷன் ஆகுங்க? என்ன தான் பண்ணதான்னு பார்ப்பேன். போரு மாமா சொல்லுமா? காஃபி கொண்டு வந்தா குடிங்க. உட்காரேன், ஏன்னுட்டு இருக்கேன். என்னாச்சு, இது வேலை இருக்காமா? இல்லை பிறகு தான். சரி இல்லைங்க, ஃப்ரீயாக வச்சுருக்கேன் மாமா. என்ன நந்தினியா இருந்திருக்கா? ஆமாம், காஃபி கொண்டு வந்தா. பேச போறியா? சரி கொடு. உங்கள் வாயில் உட்காருவேன், நான் பேச. யார் ஃபோனை பேசிட்டு இருந்தியா? ஆமாம். ஹலோ, என்ன பண்ணுறேன்? நம்ம அருமா எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். அண்ணன்னு சொல்ல வேண்டியதானே? சார், நான் யார்கிட்ட பேச போகிறேன் சொல்லு. வாங்கிட்டு இருந்தால் அவனோட தான் பேசுகிறேன், அவன்கிட்ட இருந்தால் அவன்கிட்ட தான் பேசுகிறேன். வேலை எப்படி போச்சு இன்னைக்கு? நல்லா போச்சுண்ணா. பிரியா என்ன பண்ணுறான்? பெரியாட்ட விளாண்டுட்டு இருக்கானு. பிரியா வந்திருக்கலாக்கும். எப்போ வந்தா? மாமா ஃபோன் அடிச்சிச்சுல, அதான் வந்திருக்கோன்னு வாரேன்னா தான் மாமாவே கூப்பிட்டுட்டேன். சரி நந்தினி, நான் ஒன்று சொல்கிறேன், அதை எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? மறந்துடக்கூடாது. சொல்லுண்ணா, நீங்கள் சொல்கிறேன், நான் மறக்க மாட்டேன். இப்போ நான் சொன்னது மட்டும் மறந்துடுவியோ? சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் சொன்னது என்னது மறந்தேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னது இந்த எல்லாத்தையும் தான் மறந்துட்டு இடிப்போம். அது இப்போ நீங்கள் கூட தானே இருக்கியா, அப்புறம் அதை நான் வச்சு நினச்சியா? என்ன நீ சொல்லு. நீ வீட்டை விட்டு வெளியில் போனாலே எந்த இடத்துலையுமே சரி, பேங்க்லேயும் சரி இல்லை பஸ் ஸ்டாப்லேயும் சரி, எதுலேயுமே சரி. சரியா? பசங்க பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள்ட்ட ஃப்ரீயாக, நீ அதை என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். புரியுதா? ஏண்ணா? தெரியாதவங்க யாரும் புதுசாக பேசுனாங்கன்னா ஓகேவா? பசங்க யாரும். அப்புறம் மேனேஜரு ஆஃபீஸில் வேலை பார்க்காங்கன்னு சொன்னால பசங்க, அவங்களுமே அதாவது ஒர்க்கை தவிர வேறு எது பேசுனாங்களும் என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். சரியா? ஏண்ணா திடீர்னு இப்படி சொல்லுதேன்? இல்லை, நீ இப்போ புதுசாக வெளியில் போய் பழக்கப்படுத்துறதுலாம் அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் சொல்ல வரேன். சரியா? சேஃப்டிக்காக. சரிண்ணா. எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ இருந்தாலுமே என்ன செய்யணும், பயப்படக்கூடாது. புரியுதா? அப்படி உனக்கு ஏதாட்டு சுச்சுவேஷன் நிற்கட்டா அமையுது அப்படின்னா என்ன பண்ணணும், உடனே கால் பண்ணிடு. சரியா? யாருமே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் ஃபோனில் செட் பண்ணிடு. சரியா? வாங்கி கொடுத்துட்டியா இல்லையா? இங்கே இல்லை, இனிமேல் தான் வாங்கணும். வாங்கி கொடு ஏறும் மாடு. வாங்குதேன்டா, வாங்கி கொடுக்க. என்னது மாமா, அண்ணன் என்ன வாங்கி தர சொல்கிறோம்? கண்டிப்பாக சொல்லணுமா? சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக சொல்லணுமான்னு கேட்டு சொல்ல மாட்டேண்ணா. சொல்லுங்க. வாட்ச் கட்டலடி, வாட்ச் வாங்கி தர. சரியா? அது அண்ணன் தான் சொல்லியிருப்பானே வாட்சுன்னு. அப்புறம் நல்ல மூளை வேலை செய்யும். வாட்ச் தான் சொல்லுவோம், உங்கள்கிட்ட வேணக்காது. ஏன்னா அப்படியா? ஆமாம், வாட்ச் தானே அது. வாய மூடி வர மாடு. இப்போ அண்ணன் என்னமோ சொல்ல வந்தேன், நீங்கள் ஏக்கு வாய முடின்னு சொல்லிட்டியே, என்னத்தையும் சொல்லுங்கள். அது உனக்கு நான் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாட்ச் அப்படின்னு நினச்சேன்னா அது சொல்ல வந்தான். அதான் சொல்லாதானே. சரி, கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்னாச்சு? திரும்பி பாருங்க. இது யாரு விளாண்டாச்சாக்கும்? அம்மா வந்தவொடனே உன்னை பார்த்து கை தூக்கிட்டே இருக்கா, நீ தான் திரும்பி பார்க்கல. அப்படியாம்மா? இங்கே என்னாச்சு வந்துட்டியே? இன்னும் மாவா எப்படின்னா இருக்கா அவன்கிட்ட? ஏன் என்னாச்சு? ஐயோ, சுனில் ரூமில் அவ்வளோ ட்ரெஸ்ஸை எடுத்து கீழே போட்டாச்சு. கேக்கு அவன் சாக்ஸை கலத்தி பெட்லேயே போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு போட சொல்லி, வா போ ரூமில் போய் எடுத்துகிட்டு உனக்கு அங்கே தான் இருக்கும் அப்படிங்க. அவன் துணியே தான் கையை நீட்டிகிட்டு இருக்கானா, செல்ஃபில் உள்ள துணியை ஃபுல்லாக கீழே இழுத்து போட்டது தான் திருப்தியாக இருக்குது. அப்புறம் மகேஷ் வந்தாளா, அவள் சாக்லேட் தின்ட்டு வந்தாளா, அதை கேட்டு ஒரே அழுக. மகேஷ் கொடுக்க மாட்டேன் நீட்டி விளாண்டாளா, மூஞ்சிலே பார்த்து பிறண்டி விட்டுட்டானா. ஏ பாப்பா, இது என்ன சேட்டை அடியே பண்ண? அக்கா முகத்தில் கீச்சா? சுனில் சட்டை மணி கலத்தி போட்டானே, அதில் இருந்து மாண்டு விட்டா. அழுக்கு துணி போட்டிருந்தோம்னா கூடையில், அதில் போய் ஊந்து போய் அங்கே இருந்துக்கிட்டு அவ்வளோ துணியை எடுத்து கீழே போட்டு அதை தூக்கி வச்சா அழுதா. மறுபடியும் அவ்வளோ துணியும் கட்டில் தூக்கி வச்சு உள்ளே கிடந்து கூடக்குள்ளே கிடந்து விளாண்டுக்கிட்டு துணியை ஃபுல்லாக மேலே போட்டு மூடிக்கிட்டு கிடக்கா. ஏமா விளாண்டியோ? சுனிலுக்கு மட்டும் முட்டையை கொடுக்கானா, நாங்கள் கேட்டால் தர மாட்டக்கா. கரெக்டாக தானே கொடுத்துருக்கா? ஏக்கிட்ட எப்படி சொல்லுத? நீ அத்தல்ல, நான் கொடுக்க முடியாதுல்ல, சின்ன பக்கம் தான் கொடுக்கணும். நல்லா விளையாடுதானா, வாக்குறவங்க இதை வச்சு பார்ப்போமாண்ணா. இப்படி ரவுண்ட் அடிக்கலான்னு பார்ப்போம். புல்லு தட்டிடும்ல, வேண்டாம் இன்னும் 2 மாதம் போட்டோம், மூஞ்சுக்கு அப்புறம் விழுந்துருவான். அங்கே இப்படி தான் விளையாடுவோம். அங்கே இப்படிலாம் விளையாட மாட்டா, ஆளுக்கு துணியும் தொட விடாது, அதை வெளியே வச்சுருங்க அப்படி சொல்லிடுவோம். விளையாட்டு பொருளை மட்டும் வச்சு வீட்டிலே உட்காந்து விளாடணும். நாங்கள் அப்புறம் கிச்சனில் இருப்போம்ல, அப்போ கீழே உட்கார வச்சுருவோம். தம்பியும் பார்ப்பாங்க, பாட்டுக்கு வந்து எதாட்டு விளாண்டுருப்பாங்க பொம்மையை போட்டால். ஏன்னா அங்கே விட இங்கே தான் நல்லா இருக்குன்னு நினைக்க பாப்பாக்கு விளையாடுறதுக்கு எல்லாமே. அங்கே இங்கே 3 தானே இருக்காவன், நாங்களும் காலையில் போய்ட்டு சாயந்தரம் தான் வரோம். அங்கே இந்த மாதிரி இடம் இல்லைல்ல, வீதி இல்லைல்ல. பாப்பா என்னமே இங்கே தானே இருப்பான், அதுக்கு நல்லா இருக்கும் ஜாலியாக. தம்பி இங்கே கொண்டு வரலாம் நானே. ஆமாம், அவன் இவளை ரொம்ப மிஸ் பண்ணுவான். நனகார விட முடக்காமல, சாமியாக ஊருக்கு வரணும் தான் ஆசை. ஏன் என்ன விட மாட்டேக்கான்? இது 10 மாதமாக இருக்கான்ல, அப்புறம் ஒத்தியில் எப்படி சமையல் வேலை பார்ப்பா அங்கே இருந்துக்கிட்டு தனியாக அந்த மாதிரி இருக்கும்ல. சாமியாக இங்கே வந்துட்டேன்னா கஷ்டமாக இருக்குன்ட்டு தான் அவளை அங்கேயே வச்சுருக்கேன்.
பைக் வழக்கா போட்டு இங்கே கூட்டு வந்துருவாங்கலாம். அப்போ மைனி வெத்திலலாம் இருப்பவன். சரிதான், ஆனால் சாப்பாடு பண்ணி தர ஆள் இல்லைல்ல. இவன் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. இவன் இங்கே வந்து கிடக்கல. நான் தான் அங்கே இருக்கேங்க, நீங்கள் தான் விட மாட்டேங்க. வேலைக்கு போய் யார் போவா? நீங்கள் என்ன சொன்னீங்கன்ட்ட? நான் வேலை பார்க்குறது, உங்கள் அண்ணன் வேலை பார்க்குறது செலவு பண்ண முடியாமல் இருக்குது. இல்லை நீ வேறு வேலைக்கு போறியான்னு கேட்டியா? இப்போ என்னடாண்ணா? அது ஒரு காரணமாக தான் அனுப்புதேன். போ. என்ன காரணம்? சும்மா சொன்னேன். வேலை கிடைச்சிருக்கு, பார்க்க போதுக்கு உனக்கு என்ன செய்யுது? உனக்கு அதானே ஆசை? அப்படியே நீனும் எக்ஸாம் எழுத வேண்டியதுதானே? எனக்கு அது விருப்பம் இல்லை, கஷ்டமாக இருக்குது. என்ன ஓ மாவா சூரியன் ட்ரெஸ் எல்லாம் யூரின் போயிட்டலாம். கடைசியில் என்னையை துவைச்சு தர சொல்லலாம். சாரி வீடு அவன் பாட்டு சொல்லிட்டு போகிறான். மைண்ட் துவச்சு போடுவான். எந்த மணி துவச்சி போடுவான்? இங்கே எத்தனை பேர் இருக்காவ? நானும் தைக்க மாட்டேன். அப்புறம் என் தங்கச்சி துவைக்கணும், எடுத்து விட மாட்டேன். அவன் குழந்தை துவைஞ்ச தவிர என் தங்கச்சி ட்ரெஸ்ஸும் துவைச்சு போடு, புரியுதா? வேற வேறு என் ட்ரெஸ்ஸு, என் பிள்ளை ட்ரெஸ்ஸு, என் ஊரில் உள்ளவங்க எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வாங்க, துவச்சி போடுறேன். அந்த அளவுக்குலாம் வேண்டாம் வேண்டாம் விளையாடி சொன்னேன், நான் துவைச்சு போடுறேன். வேண்டாம். அப்படியா வச்சு துவைச்சு போட. நீங்கள் பண்ணுறது ஒன்று சரின்னு சொல்லிட்டேன்.